வணக்கம், வாங்க சமைக்கலாம். நம்ம சாதாரணமாக மசால் வடை கடலைப்பருப்பில் செய்வோம். இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலையில் நம்ம மசால் வடை செய்யலாம். இது இன்னும் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வாங்க நம்ம கொண்டக்கடலை மசால் வடை செய்வோம். இப்போ தேவையான பொருட்கள் கொண்டக்கடலை 1 கப் எடுத்திருக்கோம். அதை நல்லா காலையில் ஊற வச்சுருக்கோம். சாயங்காலம் இப்போ நம்ம செய்கிறோம். அதே மாதிரி பூண்டு நல்லா பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது, இஞ்சி நல்லா சீவுனது நல்லா பொடி பொடியாக சீவி வச்சுருக்கோம், பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக வச்சுருக்கோம். அடுத்து வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொண்டக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். அதுவும் நம்ம வந்து ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, அரையும் பாதியமாக அரைக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டுக்குவோம். இப்போ நம்ம மசால் வடைக்கு நம்ம தேவையான வெங்காயம் அறுத்து வச்சதெல்லாம் போட்டுக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியாக சீவனை இஞ்சியை சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குவோம். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு அதையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொடி பொடியாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடுவோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம் மசால் வடை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கொண்டக்கடலை மசால் வடை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். அதுக்கடுத்து நம்ம சுட ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ சுவையான கொண்டக்கடலை மசாலா வடை செய்யலாம் வாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டியை வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நல்லா சுற்றுச்சு எண்ணெய். இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக தட்டி வடையை நம்ம சுட ஆரம்பிப்போம். ரொம்பவும் சப்பையாக தட்டாதீங்க, இந்த மாதிரி தட்டி போடுங்க, சுவையாக இருக்கும். இந்த கொண்டக்கடலை வடை வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து வாய்ந்தது. சாதாரணமாகவே நம்ம கொண்டக்கடலையாக சாப்பிட்டோம்னா, தோல் உரிக்காமல் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படி சொல்லுவாங்க. இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வடைகளை செய்து சாப்பிடும் பொழுது இன்னும் நமக்கு வந்து இம்யூன் பவர் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொண்டக்கடலை வடையை செய்து கொடுங்க வீட்டில் எல்லாருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம் இந்த கொண்டக்கடலை மசால் வடையை. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒன்றுன்னா எடுத்துருவோம். கொண்டக்கடலை மசால் வடை தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் குடிக்கல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள், வாழ்வில் ஆரோக்கியம் பெறுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து எங்களது காணொளிகளை நினைவுபடுத்த பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.